ஆதனூர் குமாரமங்கலம் இடையே 495 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை பாலம் கட்டப்பட்டு பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. எனவே கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட அந்த தடுப்பணை பாலத்தை அரசு உடனடியாக திறக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த தாளை கையில் வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. சரி. டெல்டா பகுதியில் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டப்பட்ட விவசாயத்திற்கு அடிநாதமாக விளங்குகிற கீழ்குமிழிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பழுதடைந்து கொண்டே இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்ட நீர்க்குமிழிகள் என்பதனால் அது ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்யப்பட வேண்டும். அந்த கட்டுமானங்கள் எல்லாம் வெறும் செங்கல்லாலும் சுண்ணாம்பு காரையாலும் மட்டுமே ஆகியிருக்கிறது, காங்கிரீட்டே கிடையாது. எனவே உடனடியாக அதனை சரி செய்து கொடுப்பதற்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். உறுப்பினர் முனிரத்னம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் தோட்டநாவல், ஆலஞ்சேரி, பேரணங்கல்லூர், பழத்தோடு, பழவேரி, மாகரல் போன்ற பகுதியில் நிறைய கல்குவாரிகள் இருக்கு. அதனால் விபத்துகள் அதிகப்படியாக ஏற்படுகிறது. அங்கங்கே விவசாய நிலங்கள் அந்த கற்கள் விடுது, பாதிப்பு ஏற்படுது. அதனால் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு அமர்கிறேன். நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மீதி நாளைக்கு உறுப்பினர் வைத்தியலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர்ல வடக்குமாதேவி சாலையில் அருணாச்சலம் என்பவருடைய டீ கடையில் கேஸ் கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 16 பேர் மருத்துவமனைக்கு சென்று 7 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. 10 பேர் இன்னும் மருத்துவமனையில் இருக்காங்க. அவர்களுக்கு அரசு 2,10,000 ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க முதல் கட்டமா. அதை கூடுதலாக, ஏன்னா எல்லா அன்றாட கூலிகள் ரொம்ப ஏழ்மை நிலை, வறுமைக்கு கீழே உள்ளவர்கள், அவர்களுக்கு அரசு உதவித்தொகை அதிகமாக வழங்குமாறு அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். நன்றி. வணக்கம். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியினுடைய கலெக்டர் நேரில் சென்று அந்த குடும்பங்களை சந்தித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவான் நேரில் போய் அவர்கள் தேவைப்படக்கூடிய எல்லா உதவிகளையும் விரைந்தும் துணிந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேற்கொண்டு அந்த உதவிகளும் அந்த கோரிக்கையும் கலந்தாலோசித்து சீராய்வு செய்யப்பட்டு அவர்கள் தேவைப்படுகிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும் செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ரகுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ராலிமலை ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் செயல் அலுவலர் நியமிக்கப்படவில்லை. எனவே அது ஊராட்சியா பேரூராட்சியா என்கிற சந்தேகத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த படிகளும் நடைபெறாததை அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன் அவர்கள். உறுப்பினர் நா. சுப்பிரமணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கந்தர்கோட்டை தொகுதியில் அதிகப்படியான கற்குவாரிகள் நிறைந்த பகுதி, குறிப்பாக கொப்பம்பட்டி, உலகங்காத்தான்பட்டி, ராக்கதம்பட்டி, பத்தனாக்குறிச்சி மற்றும் முத்துரையான்பட்டி ஆகிய பகுதிகளில் நிறைய கற்குவாரிகள் உள்ளதால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக அந்த குவாரிகளிலிருந்து அதிகப்படியான எடையுள்ள லாரிகள் நாள்தோறும் சென்று வருவதால் சாலைகள் மிகவும் போக்குவரத்திற்கு இயலாத நிலையில் குண்டு குழியுமாக உள்ளது. அச்சாலைகளை அரசு சீர் செய்து தர முன்வருமா என உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், நீங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள தரணி சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் 1987 ஆண்டு முதல் இயங்கி வந்தது. இவ்வகையில் நிர்வாக காரணங்களால் 27/7/2021 முதல் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டு இந்நிறுவனம் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாததால்
நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டுக்குள் 29/7/2021 அன்று வரவைக்கப்பட்டது. பின்னர் 8/5/2024 முதல் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாணையத்தின் நேஷனல் லா ட்ரிபியூனல் கட்டுப்பாட்டில் இருந்து அலை மீண்டும் நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் நிர்வாகத்தின் லே ஆஃப் நடவடிக்கை 2026 ஆண்டு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு ஊதியம் வழங்கப்படாதை எதிர்த்து தொழிலாளர்கள் 19/8/2026 முதல் தொழிற்சாலை நுழைவாயிலில் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்களுடன் திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறையின் சமரச அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலரால் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மீதமுள்ள 2 மாத ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக நிர்வாகம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது. நிர்வாகத்தின் சார்பாக PF பங்கு தொகை செலுத்தப்படாது தொடர்பாக திருநெல்வேலி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களுக்கு ஊதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கையில் சுமூகமாக தீர்வு காண தொழிலாளர் நலத்துறை சார்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாலமுருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு அம்பத்தூர் தொகுதியில் அரசு பள்ளி மேல்நிலைப் பள்ளி அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளியில் CCTV கேமரா பொருத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கும்மிடிப்பூண்டி தொகுதியில் தொழிற்பேட்டை சம்பந்தமாக கும்மிடிப்பூண்டி தொகுதியில் உள்ள மாநல்லூர் கிராமத்தில் சுமார் 2267 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அரசு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கரடிபுத்தூர் கிராமத்தில் 1200 ஏக்கர் அரசு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை கையகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை பணிகள் தொடங்கவில்லை. எனவே இப்பணிகளை துரிதப்படுத்தி அங்கே சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்களுக்கு சுமார் 10,000 மக்களுக்கு, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கி தருமாறு பேரவைத் தலைவர்களை இந்த சபை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தரணி சுகர் சார்பாக மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் இன்று 24/8/2026 திங்கட்கிழமை அன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று சமரச பேச்சு பேசுறதுக்காக 4 மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த வாயில தெரிவிச்சுக்கிறேன். உறுப்பினர் கௌதம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டகுப்பம் நகராட்சியில் சின்னமோலையாச்சோடி பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது ராட்சத அலையினால் அடித்து செல்லப்பட்டனர். ஒருவரின் உடல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னொருவரின் உடல் கண்டுபிடிக்காத நிலையில் குடும்பங்கள் மிகவும் கவலையாக இருந்து கொண்டு வருகின்றன. இறந்தவரின் உடலுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உறுப்பினர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மத்திய அரசின் திட்டமான அக்னிபாத் திட்டத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக சொல்லணும்னா தென் தமிழகத்திலிருந்து நிறைய இளைஞர்கள் அக்னி வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில் சொல்லப்போனால் 4 வருஷம் தான் அந்த வேலை முடியும். அந்த 4 வருஷம் வேலை முடிஞ்சோன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே நம்ம அரசாங்கம் சார்பாக இல்லை. மற்ற மாநில அரசாங்கம் எல்லாமே அவங்களுக்கு 20% சலுகை கொடுக்காங்க. மற்றும் வேலை வாய்ப்பில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்காங்க. அது மாதிரி அந்த அக்னிவீர் திட்டத்தில் முடிச்சு 4 வருஷம் கழிச்சு வர இளைஞர்களுக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது சலுகைகளும் முக்கியத்துவம் கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் ஒசூரில் ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் அதுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கே நிற்க வச்சாங்க. நீங்க வேற உங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒசூர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நாங்களும் கூட அதே டைம்ல போராட்டம் செய்து நிற்க வச்சாச்சு. இந்த இதுல விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஆப்போசிட் கிடையாது. ஆனா இந்த ஏர்போர்ட் விவசாயிகளுக்கு
பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரணும். ஏற்கனவே ஒசூர் மக்கள் வந்து 2 சிப்காட் இடம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு டேம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு டேம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஹவுசிங் போர்டு யூனிட்ஸ் ஒரு 20 வந்திருக்குது. அதே மாதிரி சிறப்பு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக வந்திருக்குது. ஓசூர்ல அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால தயவு செஞ்சு விவசாய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இந்த அரசு இது பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன்.